கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வேதம் இப்படியாய் சொல்கிறது. லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார். போதும் பாருங்க, அங்க இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக சோத்திரம் அழைத்து செல்லும் போது, இழுத்து செல்லும் போது அநேக உபத்திரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா மன்னிப்பு. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை அறிந்த உங்களாலையும் என்னாலையும் ஒரு காரியத்தை செய்தவர்களை மன்னிப்பது கடினமான காரியமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தையோ இல்லை நம்மளை குறித்து தவறான ஒரு காரியத்தை பேசினாலோ, இல்லை நம்மளை குறித்து பேசுகின்ற காரியம் தவறான காரியமாக இருந்தாலும் இது பேசின நபர்கள் இந்த நபர்கள் தான் என்று சொல்லி நாம் தெரிந்த போதிலும் அவர்களை மன்னிப்பது கடினமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக பல பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் ஒவ்வொரு சிலுவை தியானத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் உண்டாயிருக்கிறது, இன்னும் நம்மளுக்குள்ள என்ன மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பல பாடுகளை அனுபவித்தார், பல உபத்திரங்களை அனுபவித்தார், பல வேதனைகளை அனுபவித்தார். அந்த சூழ்நிலையில இங்கே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? அங்க அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்களை மன்னியும். அருமையானவர்களே, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினால், நமக்கு விரோதமாய் ஒருவர் ஒரு காரியத்தை பேசினால், நமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி நம்ம விரோதமான ஒரு காரியத்தை செய்தால், இன்னைக்கு அவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? மன்னிக்க மனப்பக்குவம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம் வேதத்தில் ஒரு இடத்துல பார்க்கும்போது, ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா? ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வேதத்தை நீங்க திருப்பி பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ மன்னிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் அங்க மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் அங்க மாதிரியை வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாமளும் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும், மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்குள்ளாய் வர வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் அங்கே தன்னை துன்பப்படுத்தினவர்களை வேதனைப்படுத்தினவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். யாரை மன்னிக்க வேண்டும், யாரை ஆண்டவர் மன்னித்தார், எப்படிப்பட்டவர்களை மன்னித்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில மன்னித்தார் என்று சொல்லி இன்று நாம் பார்க்க போகிறோம். நாமளும் மன்னிக்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள சோத்திரம் இதுவும் ஒரு காரணமாய் இருக்கிறது. இன்று ஒருவேளை இன்னைக்கு அநேகர் இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம், பலவீனத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கலாம். காரணம் என்ன என்று சொன்னால், நம்மளுக்குள்ளாய் இன்னும் மன்னிக்கிற மனப்பக்குவம் வரவில்லை. யாரோ ஒருவரை குறித்து கசப்போடு இருக்கிறோம். நாம் கசப்போடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கசப்பு நிறைந்த அந்த தண்ணீரை குடித்தார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு கசப்போடு இருக்கிறோம். அந்த மன்னிக்கிற பக்குவம் நமக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க எப்படிப்பட்டவர்களை மன்னித்தார். முதலாவது தாவீதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீது எப்படிப்பட்டவன்? ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஆனா அதே தாவீது
ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அங்கே தவறு செய்கிறவனாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். தவறு செய்தது மாத்திரமல்ல, கொலை செய்கிறவனாகவும் மாறுகிறான். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தான் போக வேண்டிய இடத்துக்கு அவன் சரியாக போகாததினாலே அங்கே ஸ்தோத்திரம் பச்சைப்பாட் மேல ஆசை வைத்து அங்கே ஒரு தவறை செய்கிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய கணவரை கொலை செய்து அங்கேயும் ஒரு பாவத்தை செய்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் அந்த பாவத்தை அவன் உணர்ந்தது நிமித்தமாய், தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் என் மீது நீங்க என்னை சுத்திகரியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவர் மீது இருக்கிற பாவம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொன்னா அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். பாருங்க, தன்னுடைய பாவத்தை அவன் உணர்கிறது நிமித்தமாய் அங்க ஆண்டவர் அவனை மன்னிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? நம்ம பாவத்தை செய்துட்டோம். பாவத்தை செய்த மனிதர்களை மன்னிக்கும்படியாய் இயேசு வந்தார். பாவத்தை செய்த மனிதர்களை ரட்சிக்கும்படியாய், பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய், பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப பாருங்க, அங்க பாவத்தை செய்துட்டான். யாரு? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருக்கு பிரியமானவன் தாவீது. தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன், அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த தாவீது அங்க என்ன செய்கிறான்? ஒரு பாவத்தை செய்கிறான். இருந்தாலும் அவன் உணரும் போது, நாம செய்தது பாவம் என்கிறதை உணரும் போது அங்க ஆண்டவர் அவனை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப பாவத்தை நாம உணரணும். அப்போ உணரும் போது ஸ்தோத்திரம், அங்கே தேவனுடைய மன்னிப்பை நாம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போகினார் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இப்ப பாருங்க, முதலாவது ஒருத்தன் பாவத்தை செய்யறான், அதை அவன் உணர்றான். உணர்கிற நிமித்தமாய் அங்க தேவனுடைய மன்னிப்பை பெறுகிறார். இரண்டாவது ஒரு மனிதன் அதே பாவத்தை செய்கிறான். எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால், அதிகமாக வரி வசூல் செய்கிற ஒரு பாவத்தை, அநியாயமாய் வரி வசூல் செய்கிற ஒரு பாவத்தை செய்கிறவனாய் இருக்கிறான். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு சகேவு என்கிறதான ஒரு மனிதன். அவனிடத்துல சகல ஆஸ்திகள் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், உலகபூர்வமாக நம்ம அநேக மனிதர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பான், ஆனால் அவன் வீட்டில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளாய் பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ளாய் போராட்டங்கள், பிள்ளைகளுக்குள்ளாய் பிரிவினைகள், பிள்ளைகளுக்குள்ளாய் போராட்டங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு சமாதானமாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறார்கள்? ஏன் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளாய் என்ன இருக்கிறது சொன்னால் பாவ காரியங்கள் இருக்கிறது. அவர்களுக்குள்ளாய் என்ன இருக்கிறது என்று சொன்னால் சாப காரியங்கள் இருக்கிறது. பாவத்தோடும் சாபத்தோடும் இருக்கிற மனுஷன் சமாதானமாய் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அப்ப அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறணும். அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி என்று சொன்னால் இயேசுதான் வழி. பிரியமானவர்களே, பாருங்க, அவன் பாவியான மனிதன். அதனாலதான் அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன், இவனுடைய வீட்டுக்கா போகிறார் இந்த இயேசு அப்படின்னு சொல்லி அங்க முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான் இவன்? சோதரம், வரி வசூல்காரன், அநியாயமாக வரி வசூல் செய்கிறவன். அவனிடத்தில் ஐஸ்வர்யம் அநேகம் உண்டு, சகல ஆஸ்திகளும் உண்டு, பொன் உண்டு, பொருள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா ஒன்னே ஒன்று இல்லை பாருங்க. அதுதான் நான் சொல்ல வந்த, உலகபூர்வமான மனிதர்கள், ஐஸ்வர்யவானா இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலையோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஐஸ்வர்யம் எப்படி வந்தது? பாவத்தின் நிமித்தமாய், சாபத்தின் நிமித்தமாய் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தினால அவர்களுக்கு என்ன இல்லைங்க? சமாதானம் இல்லை. இங்க இந்த சகைவும் அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறான்.
ஏன் அவன் இயேசுவை தேட வேண்டும்? ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் இந்த பாவத்திலிருந்து நம்மளை மன்னிக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு. அந்த இயேசுவின் இடத்துல போனாதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பை பெற்றுக்கொண்டால்தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மன்னிப்பை பெற்றுக்கொண்டால்தான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அந்த சகேவு அறிந்தது நிமித்தமாய் இயேசுவை தேடுகிறான். ஆனால் இயேசுவோ அன்று அந்த சகேவை மன்னிப்பதற்காக தான் அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை அவன் அறியவில்லை. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றாதான் சமாதானம். ஒருவேளை இன்னைக்கு நாம சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு பலவீனத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம உபத்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்னும் ஏதோ நம்மளுக்குள்ளா இருக்கிற காரியங்கள், ஏதோ ஒரு எண்ணங்கள், ஏதோ ஒரு நடக்கைகள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாற வேண்டும். முதலாவது என்ன மாற வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், மற்றவர்களை மன்னிக்கிற காரியங்கள் நம்மளுக்குள்ளாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் தன்னை துன்பப்படுத்தினவர்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதறியாது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். அவங்க என்ன செய்யறாங்க என்பதை பிதா பார்த்து கொண்டே இருக்கிறார், இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இங்க அந்த மன்னிப்பை பெற்றாதான் நம்ம குடும்பத்துல சமாதானம். இந்த மன்னிப்பை பெற்றாதான் நாம எதிர்பார்க்கிற காரியத்துல ஜெயம். இந்த மற்றவர்களை நாம மன்னிக்கிறதை பொறுத்து கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அங்க சகேவு சமாதானம் இல்லை அவனிடத்துல. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தினாலேயோ பொருளினாலேயோ அதை வாங்க முடியாது என்பதை அறிந்த அந்த சகேவு இது எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இது இயேசுவினிடத்துல தான் கிடைக்கும். இயேசுவினிடத்துல போறான். ஸ்தோத்திரம். இயேசுவினிடத்துல போறான். இயேசு அவனை அழைச்ச உடனே அவனுடைய பாவத்தை உணர்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே தாவீது தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்தது நிமித்தமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யறான், ஆண்டவரே உம்முடைய மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், சுத்தமாவேன். இங்கே சகேவும் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அங்க ஆண்டவர் அழைச்ச உடனே அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். அப்ப தன்னுடைய பாவத்தை உணர்கிறவன் தான் மன்னிப்பை பெற முடியும். தன் பாவத்தை உணராதவன் மன்னிப்பை பெற முடியாது. அதனால்தான் வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். அப்ப பாவம் செய்யாத மனுஷன் கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களும் பாவத்துக்குள்ளதான் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்த பாவத்தை நீங்க என்ன செய்யணுமா, அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுவோம். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற சகலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் சமாதானமாய் வாழலாம். இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் வாழலாம். அல்லேலூயா. அப்போ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற கடினமான ஒரு காரியம். மற்றவர்களை மன்னிக்கிறது தான் என்னதுங்க, கடினமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னால், நம்ம அடிக்கடி எதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோன்னு சொன்னால், எனக்கு இதை பண்ணிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இதை செஞ்சிட்டாங்க, நான் அவங்கள இப்படி நம்பி இருந்தேன், ஸ்தோத்திரம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அவங்க இப்படி ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்டாங்க, நான் அவங்கள நம்பி எல்லாத்தையுமே சொன்னேன், இன்றைக்கி அவங்க போய் வெளியில் போய் என்னை பற்றி தப்பாக சொல்லி என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லி பாருங்களேன், ஸ்தோத்திரம்,
ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சிட்டாங்க. நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம், அவருடைய இரக்கத்தை நாம் பெறுவோம். அல்லேலூயா. நாம் மற்றவர்களை மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள இல்லாததுனால தான் நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய பாவங்களை அங்கே பார்த்து கொண்டிருக்கிற, நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தேவனும் பாருங்க, ஸ்தோத்திரம், நம்முடைய தப்பிதங்களை மன்னியாமலே இருக்கிறார். அப்போ நம்முடைய தப்பிதங்கள் நம்மளோடு இருக்கும்போது, நம்முடைய பாவங்கள் நம்மளோடு இருக்கும்போது இந்த உலக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க? சுதந்திரிக்க முடியாது. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிபூர்ண ஆசீர்வாதம்னா என்னென்னா, அந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாமல் இருப்பதே பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்குள்ளாய் முக்கியமான ஒரு குணாதிசயம் வேணும். அது என்ன குணாதிசயம் என்று சொன்னால், மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு குணாதிசயங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் மன்னித்து பாருங்கள், உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்து பாருங்கள். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துருக்களை சிநேகிதி, அவனை நேசி, உன் சத்துருக்களை நேசி. அல்லேலூயா. நேசித்து பாருங்கள், அவர்களை நேசித்து பாருங்கள். அவர்களை வெறுக்கக்கூடாது, அவர்களுக்காக நம்ம விரோதமாக ஜெபிக்கக்கூடாது. மாறாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு, உன் சத்துருக்களை நீ என்ன செய்ய? நேசி. அப்போ நேசிக்கணும்னா என்ன வேணும்னா, மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ மன்னிக்கிற மனப்பக்குவம் வந்துருச்சுனாலே நாம் என்ன செஞ்சிருவோம்? நேசிக்க தொடங்கிடுவோம். பிரியமானவர்களே, அப்போது ஸ்தோத்திரம், நம்ம ஒரு ஆசீர்வாதத்திற்கு இன்றைக்கி தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்குள்ளாக இல்லாததுனாலே, இந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்குள்ளாக இல்லாததுனால நம்ம சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். பாருங்கள், இன்னும் கூட நம்ம பார்க்குறோம், ஸ்தோத்திரம், இங்கே பவுல் முன்னாடி சவுலாக இருந்தார். அந்த சவுலாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி அநேக சபைகளை உடைக்கிறதும், அநேக ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவர்களை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, நாம் என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். அப்போ துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின அந்த சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றி அநேக நிருபங்களை எழுதும்படியாய், அநேக சுவிசேஷங்களை பட்டணங்களில் அறிவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை மன்னிக்க தேவனுக்கு வல்லமை உண்டு என்று சொன்னால், நாமளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு சகல காரியத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை இன்றைக்கி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க, நான் மற்றவர்களை மன்னிக்கணும், அந்த மன்னிக்கிற எண்ணங்களை தாங்க. என்னால் முடியல, மன்னிக்க முடியல, ஏன்னா நான் அவங்கள அவ்வளோ நேசித்தேன், ஆனால் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நீங்கள் இன்னும் அவர்களை குறித்து ஒருவேளை ஸ்தோத்திரம், நீங்கள் இன்னும் அவர்களை குறித்து பாரத்தோடு, ஒருவேளை அவர்களை குறித்து ஒரு வெறுப்போடு இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அதுலேருந்து வெளியில் வாங்க, அவர்களை மன்னிங்க. எப்படி ஆண்டவரை அடித்து துன்பப்படுத்தினவர்களை, வேதனைப்படுத்தினவர்களை, துக்கப்படுத்தினவர்களை, ஸ்தோத்திரம், காயப்படுத்தினவர்களை அங்கே இயேசு மன்னித்தார பாருங்க. கல்வாரி சிலுவையில் கூட ஆண்டவர் மன்னிக்கிறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலன்னு சொன்னால், அங்கே ஸ்தோத்திரம் குற்றுயிராக இருக்கும்போது அங்கே ஒருத்தன் மனம் திரும்புகிற நிமித்தமாய் அவனை மன்னிக்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம மனம் திரும்புவோம், இன்றைக்கி நம்ம மன்னிக்கிற அந்த மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்வாரியில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின ஒவ்வொருவருக்காகவும் நீர் வேண்டிக் கொண்டீங்க. பிதாவை, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதறியாது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இன்னைக்கு அநேகர் உம்மை அறிந்த நாங்கள் செய்வதறியாது ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
எங்களால் மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அது நிமித்தமாய் நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய எல்லா கல்லான இருதயங்களெல்லாம் சதையான இருதயமாய் மாறட்டும். இந்த நாளில் நாங்கள் யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கோமோ, யாருக்கிட்டலாம் நாங்கள் மன்னிக்காமல் பேசாமல் இருக்கிறோமோ, யாரிடத்திலெல்லாம் நாங்கள் விரோதமாக இருக்கிறோமோ, எல்லாரிடத்திலும் நாங்கள் பேச ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை துன்பப்படுத்தினவர்கள், எங்களை வேதனைப்படுத்தினவர்கள், எங்களை காயப்படுத்தினவர்களை நாங்கள் மன்னித்து அவர்களை நாங்கள் சிநேகிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது நிமித்தமாய் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு முன்னேற்றம் அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிங்க. அதை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் கசப்பான ஒரு இருதயமாய் இல்லாதபடி, ஆண்டவரே எங்கள் இருதயம் கடின இருதயமாய் இல்லாதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மாற்ற நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.